எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். வாழைக்காய் கூட்டுக்கு வாழைக்காவை இந்த மாதிரி அரிஞ்சு முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் கூட்டுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது அது கூட சோம்பு, ஜீரகம், லவங்கம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலையெல்லாம் வச்சுருக்கோங்க. இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இது கூட வாழைக்காவை சேர்த்து கொஞ்ச நேரம் கலந்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் கொஞ்சம் தேங்காவில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்பப்போ கலந்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் வேக வைக்கலாங்க. வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இது கூட மல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான வாழைக்காய் ரெடி ஆகிட்டுங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனுங்க. வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.